அனைவருக்கும் வணக்கம். ஓம் கணபதியே நமக, ஓம் சிவசக்தியே நமக. இன்றைய பஞ்சாங்கம் பார்க்கலாங்க. அதாவது 1/9/2024 செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி. இன்று காலை சூரிய உதயம் 6:05 உதயமாகுது. திதி இன்றைக்கு அதிகாலை 5:18 வரைக்கும் திரியோதசி திதி இருக்குது. அதற்கு பிறகு நாள் முழுவதுமே சதுர்த்தசி திதி ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் இன்று இரவு 11:50 வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம். அதற்கு பிறகு மக நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. அமிர்தாதி யோகம் காலை 6:03 வரைக்கும் மரணம் யோகம் இருக்குது. அதற்கு பிறகு நாள் முழுவதுமே இரவு 11:50 வரைக்கும் சித்த யோகம் இருக்குது. நாம யோகம் இன்று இரவு 7:45 வரைக்கும் பரிக்கம். அதற்கு பிறகு சிவம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. கரணம் இன்று அதிகாலை 5:15 வரைக்கும் வணிசை கரணம். அதற்கு பிறகு மாலை 5:54 வரை பத்திரை கரணம். அதற்கு பிறகு சகுனி கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது. சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:50 வரைக்கும் பூராட நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரைக்கும் இருக்குது. மாலை 3:15 4:15 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11 வரை இருக்குது. மாலை மதியம் 1:30 2:30 வரைக்கும் மதியம் கௌரி நல்ல நேரம் இருக்குது. ஓரை காலையில் 6 7 வரை சூரியன் ஓரை, 7 8 வரை சுக்கிரன் ஓரை, காலை 8 9 வரை புதன் ஓரை, 9 10 வரை சந்திரன் ஓரை, 10 11 வரை சனி ஓரை, 11 12 வரை குரு ஓரை, மதியம் 12 1 வரை செவ்வாய் ஓரை, மதியம் 1 2 வரை சூரியன் ஓரை, 2 3 வரை சுக்கிரன் ஓரை, 3 4 வரை புதன் ஓரை, மாலை 4 5 வரை சந்திரன் ஓரை, 5 6 வரை சனி ஓரை, 6 7 வரை குரு ஓரை. ராகு காலம் சாயந்தரம் 4:30 6 வரைக்கும் இருக்குது. குளிகை காலம் மதியம் 3 4:30 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் மதியம் 12 1:30 வரைக்கும் யமகண்டம் இருக்குது. சூலம் மேற்கு திசை. மேற்கு திசையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்காக நல்ல காரியங்களுக்காக போகிறவங்க பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வெல்லம் எடுத்து அதை கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் போகும்போது உங்களுடைய காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நடைபெறும். சந்திராஷ்டமக்காரங்களுக்கு நாள் முழுவதுமே பூராட நட்சத்திரத்துக்கு ராத்திரி 11:50 வரைக்கும் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சமாக தயிரில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி ஒரு 2 ஸ்பூன் தயிரை அந்த சர்க்கரையோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு போகிறது இன்றைக்கி நாள் முழுவதுமே உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வீண் சஞ்சலங்கள் வராமல் கஷ்டங்கள் வராமல் அந்த சந்திராஷ்டம நாளை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியை செஞ்சுக்கலாம். இன்றைக்கி வழிபாடு பார்த்திங்கன்னா சிவபெருமான் வழிபாடு. ஏன்னா மாத சிவராத்திரியாக இருக்கிறதுனால சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால எழுந்த உடனே முடிஞ்சால் உங்களால் சூரியனை நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சூரிய வழிபாடு பண்ணுறதும் நல்லது. இன்றைக்கி எந்தெந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிணறு வெட்டுவதற்கு நல்ல நாளாக இருக்குது. யோகாசன பயிற்சி, ஜிம் பயிற்சி இதிலெல்லாம் போய் சேர்ந்து நம்ம அந்த இதில் ஜாயின் ஆகிறதுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. ஜெபம் செய்கிறதுக்கும் பிரார்த்தனைகள் பண்ணுறதுக்கும் இன்றைய நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. பல்லை சீரமைக்கிறது, பல்லில் பிரச்சனையாக இருக்குது, பல் டாக்டரை போய் பார்க்குறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. யாத்திரைகள் செய்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது. அது வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, சூரியனை வழிபடுறது இந்த நாள் முழுவதுமே அனைவருக்கும் நல்ல நாளாக இருக்கும். அனைவருக்கும் நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.